ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீப்போட குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஹேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் அடுத்த ஹேக் வந்து உங்களோட பெட்ரூம். இதை வந்து பெட்ரூம் சாங்சுரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தூங்கக்கூடிய இந்த ரூம் வந்து ஒரு சரணாலயம் மாதிரி இருக்கணுமாமா. இப்போ பறவைகள்லாம் வந்து தாங்கிட்டு போகும்ல, அந்த மாதிரி ஒரு நாள் ராத்திரியும் நம்ம தூங்கக்கூடிய இந்த பெட்ரூம் வந்து ஒரு காம் பிளேஸாக, ஒரு கூலான பிளேஸாக, ரொம்ப க்ளீனாக, ஸ்க்ரீன்லாம் இல்லாமல் டார்க்காக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் பெட்ரூமில் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். செகண்ட் திங், பிளாக் அவுட் ஸ்க்ரீன்ஸ்னே நிறையா விற்கிது. உங்கள் பெட்ரூமை நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போகிறீங்க அப்படின்னா 100% டார்க்காக இருக்கணும். அதில் சின்ன லைட் கூட இருக்கக்கூடாது. சில பேர் வந்து நைட் லேம்ப் போட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லி தூங்குவாங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த ரூமே பிரைட் ஆகிடும். அதனால் நைட் லேம்ப் யூஸ் பண்ணாதீங்க. கம்ப்ளீட் டார்க்காக இருக்கணும். அது ஃபஸ்ட் விஷயம். செகண்ட் திங், உங்கள் ரூம் வந்து எவ்வளோ தூரம் கூலாக இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. ஏசி யூஸ் பண்ணுங்கிறது இல்லை, வென்டிலேஷனுக்காக நீங்கள் ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உள்ளே காற்று வந்துட்டு போகுது, உங்கள் ரூம் ஓரளவுக்கு நல்லா கூலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் நீங்கள். தேர்ட் வந்து, இந்த நாய்ஸ் எதுவும் வர்ற மாதிரி வச்சுக்கிறது, இல்லை அலாரம் கேட்குற மாதிரி வைக்கிறது, இல்லை வால் கிளாக் வந்து 1 hour ஒரு தடவை டைம் சவுண்ட் போட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் பக்காவாக பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா உங்கள் பெட்ரூமோட குவாலிட்டி உங்கள் ஸ்லீப்போட குவாலிட்டி. என்னோடய பெட்ரூம் நிறைய கிளட்டர் இருக்குது, நிறைய ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஸ்லீப்போட குவாலிட்டியும் அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது, நிறைய திங்ஸ் நம்ம பெட்ரூமில் இருக்குது அப்படின்னா நிறைய டஸ்ட் இருக்கும். நிறைய டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுறப்ப, நம்ம நைட்டு தூங்குறப்ப சுவாசிக்கிறப்ப இந்த டஸ்ட் உள்ளே போயிட்டே இருக்கும். இதனால் வந்து ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு போய் கிடைக்கக்கூடிய குவாலிட்டியும் குறையிறப்ப உங்களுக்கு ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ரூம் க்ளீனாக இருக்கணும். லைட்டு, ஸ்க்ரீன் எந்த வெளிச்சமும் உள்ளே இருக்கக்கூடாது. டார்க்கு பிளாக் அவுட் ஸ்க்ரீன்லாம் போட்டுக்குங்க, ரூமோட குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல டீப் ஸ்லீப் வேணும் அப்படின்னா, இப்போ சில புத்தர் ஸ்டாச்சுலாம் பார்த்துருக்கீங்களா? அதுலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சின்னதாக ஒரு நீரோடை அப்படியே சவுண்டு போட்டே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சவுண்டு உங்களோட ரூமில் வைக்க முடியும் அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த நீர்வீழ்ச்சிகள், நீரோடை பக்கத்தில் தூங்குறவங்களோட குவாலிட்டி செக் பண்ணி பார்த்தப்போ ரிசர்ச்சில் அவங்களோட குவாலிட்டி பெட்டராக இருந்திருக்கு. அது லைட் வெளிச்சம் எதுவும் இருக்காது, அப்படியே சலசலன்னு லைட்டாக தண்ணி அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி, ஒரு நீரோடையில் போகிற மாதிரி சத்தம் கேட்டே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த ஹேக் வந்து நிறைய பேர்த்துக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுத்துருக்குது. இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.